இரண்டாவது முறை உள்நாட்டு உச்சகட்ட பதட்டம் போராட்டம். உஸ்மான் காதி இந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா, இன்குலாப் மாஞ்சா அப்படின்னு ஒரு இளைஞர்களுடைய அமைப்பு. அந்த அமைப்புடைய ஸ்போக்ஸ் பெர்சன். ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருக்கிறபோது மாணவர் எழுச்சி என்ற பெயரில் தொடங்கி அது ஒரு பெரும் கலவரமாக மாறி ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி போன பின்பு இடைக்கால அரசு அமைஞ்ச அந்த முகமது யூனுஸுக்கு ஆதரவாக நின்ற அமைப்பு தான் இந்த இன்குலாப் மாஞ்சா. இவர் அந்த அமைப்பினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மட்டுமல்ல, இவர் தீவிரவாத தன்மை கொண்டவர், மத அடிப்படைவாதி. இவர் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை சிலிகுரி கேரிட்டாரை உடைத்து இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேசனுடன் இணைத்து பங்களாதேசை பெருசாக்குவேன் சொல்லிட்டு கண்ட இடங்களில் பேசிக் கொண்டிருந்தார். இந்தியாவை உடைப்பேன் என்று உளறி கொண்டிருந்தார். அவரைத்தான் 3 அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி கொண்டு உஸ்மான் காதியை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அவர் மருத்துவமனையிலே அட்மிட் ஆகி அங்கே இருந்து சிங்கப்பூருக்கு மருத்துவமனைக்கு மாற்றி கடைசியில் உயிரை விட்டு சேர்த்திருக்கிறார் அந்த தீவிரவாதி.